தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. தமிழ்நாட்டில் நம்முடைய மாண்புமிகு சட்டமன்றத்தில் இருக்கக்கூடிய சபாநாயகரை பொறுத்தவரை திமுகவினுடைய தொண்டனை விட மோசமாக இருக்கு. ஒரு திமுக தொண்டங்கூட திமுக சார்பாக அப்படி இருக்க மாட்டான். ஆனால் சபாநாயகர் பார்த்தீங்கன்னா, இதே சபாநாயகர் அப்பாவு அவர்கள் தமிழகத்தில் ஜாதியெல்லாம் வந்ததுக்கு காரணமே கருணாநிதி தான் சொன்னார். இதே சபாநாயகர் அப்பா அவர்கள் ஒரு காலத்தில் நிறைய தமிழகத்தில் ஜாதி வன்முறைகள் படுகொலைகள் நடக்குதுன்னா அதையெல்லாம் ஊக்குவித்தது வாக்கரசியலுக்காக கருணாநிதி அவர்கள் அவரே சொன்னார். நாடாளுமன்றத்தில் நம்முடைய ஆளுநர் அவர்கள் அவருடைய கருத்தை வெளிப்படுத்துகிறாங்க. அவருடைய கருத்தை வெளிப்படுத்தி விட்டு இருக்கையில் அமர்ந்திருக்கிறாங்க. ஒரு சபாநாயகருக்கு கட்சி சார்ந்து பேசுவதற்கு எந்த அதிகாரமும் இல்லை. நேற்று சபாநாயகர் அவர்கள் நடுநிலைமையாக நடக்கல. ஒரு கட்சியை சார்ந்து அவர் பேசுகிறார். திமுகவினுடைய ஒரு உறுப்பினரை போல மேடையிலிருந்து பேசுகிறார். அதனால்தான் ஆளுநர் எந்திரிச்சு போனாங்க அப்படின்னு நான் பார்க்குறேன். மற்றபடி ஆளுநர் அவர்கள் அந்த உரையை நான் இந்த காரணத்துக்காக படிக்கல அப்படின்னு நிறைய காரணங்கள் சொல்லியிருக்காங்க. அதன் பிறகு அந்த ஆளுநருக்காக இவர்கள் எழுதி கொடுக்கப்பட்ட அந்த உரையில் ஒரு 10 பெரிய தவறுகளை நாங்களே கண்டுபிடித்து அதை பத்திரிகை நண்பர்களுக்கு பத்திரிகை அறிக்கையாக கூட கொடுத்தோம். அது அனைத்தும் தவறு என்று சொல்வதை விட திட்டமிட்டு பரப்பப்படுகின்ற பொய் என்கின்ற வார்த்தை தான் சரியா இருக்கும். சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்றால், நேற்று ஆளுநர் உரைக்கு அவர்கள் எழுதி கொடுத்ததெல்லாம் முதலமைச்சர் அவர்களை சுய புராணம். அது ஆளுநர் அவர்கள் இத்தனை பொய் இருக்கு, இத்தனை டேட்டா தப்பு இருக்கு, நான் படிக்க மாட்டேன் அப்படின்ட்டாங்கண்ணா. ஆளுநர் படிக்க மாட்டேன்னு சொன்னது சரியா தப்பா, அது இன்னொரு டிபேட்டு. ஆனால் அதில் பொய் இருக்கு அப்படின்னு நான் சொல்றேன். இரண்டாவது, அப்பா அவர்கள் ஆளுநர் மேடையில் உட்கார வச்சு என்ன பேசுறாரு? நாதுராம் கோட்சே ஏதோ பேரெல்லாம் பேசுறாரு. மேபி நாதுராம் கோட்சேவுக்கும் அப்பாவுக்கும் சம்பந்தம் வந்திருக்கும் என்னமோ தெரியும், எனக்கு தெரியுமா, அவரு தான் நீங்க கேட்கணும். ஆனால் நாதுராம் கோட்சேவுக்கும் கவர்னருக்கும் சம்பந்தம்.